வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. கண்டியில் பாரிய கற்பாறையுடன் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழப்பு, பலர் வைத்தியசாலையில் அனுமதி. பாராளுமன்றில் கண்ணீர் விட்டு அழுத அர்ச்சுனா எம்பி. தனது தந்தைக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என ஆதங்கம். கடல் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அறிமுகம். கொழும்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நிகழ்வுகள் ஆரம்பம். யாழ்ப்பாணம் குருநகர் கடலில் சிறுவன் ஒருவர் சடலமாக மீட்பு. கடலட்டை பண்ணைக்கு காவலுக்கு சென்ற நிலையில் ஏற்பட்ட சோகம். கொழும்பின் மக்ரகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீதியில் முச்சக்கர வண்டிக்குள் காயங்களுடன் சடலம் மீட்பு. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 1000 போதை மாத்திரைகளுடன் 4 கைது. பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்ய இருந்ததாக விசாரணைகளில் தெரிவிப்பு. திருகோணமலை சிவன் கோவில் வளவில் பசு ஒன்று கொல்லப்பட்டு இறைச்சிக்காக அறுப்பு. தொடரும் கொள்ளையர்களின் நடவடிக்கை. கண்டி பகல கடகண்ணாவ பகுதியில் பிரதான வீதியோரத்தில் இருந்த வியாபார நிலையம் ஒன்று மீது பாரிய கற்பாறையுடன் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று காலை 8:45 மணியளவில் பாரிய பாறையொன்றுடன் மண்மேடு சரிந்தது. இதன்போது வீடும் உணவகமும் முற்றாக சேதமடைந்தன. மண்ணுக்குள் சிக்குண்டவர்களில் ஒருவரின் சடலம் ஆரம்பத்தில் மீட்கப்பட்டது. மேலும் 4 காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மாவனெல்லை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மண்ணுக்குள் சிலர் புதையுண்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் 10 மணி நேர மீட்பு பணியின் போது மேலும் 5 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். பாராளுமன்றில் நேற்று உரையாற்றிய ராமநாதன் அர்ச்சுனா கண்ணீர் சிந்தியுள்ளமை பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. எனது தந்தைக்கு மயக்க மருந்து இல்லாமல் காலில் அறுவை சிகிச்சை செய்தனர். புதுமாத்தளன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற போது அங்கு நடந்த தாக்குதலில் அவருக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டது. அதன் பின்னர் அவர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். பின்னர் மீண்டும் பதவியா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்ட போது நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். அங்கிருந்து எனது தந்தையை காணவில்லை. எனக்கு எனது தந்தைக்கு என்ன நடந்தது என்பது தெரிய வேண்டும். அவரால் தான் நான் இன்று இந்த நிலைக்கு உயர்ந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். තව එකක් කියන්න 2024 ජූන් වල මාව අයින් කරගත්තා ඇඩ්මින් පෝස්ට් එක GMOS අයින් කරලා මාව ඇඩ්මින් කරා හිරේ දැම්ම දවස්තාවට මේකයි මම හිරේ ගියේ මන්නාරම හොස්පිටල් එක අම්ම කෙනෙක් මරලා ඉන්නවා කියලා රාහට බලන්න කියන නිසා 3 நாட்களில் கெப் கொண்டு வர முடியும் எனில் ஏன் நாட்டுக்கு மருந்துகளை கொண்டு வர முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு அதிகாரிகளுக்கு வாகன பெர்மிட்டுகள் கொடுப்போம் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெர்மிட்டுகளை வழங்க மாட்டோம் எனவும் அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. ஆனால் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கெப் வாகனம் கொண்டுவரப்பட உள்ளது. அரசாங்கம் 1700 கெப் வாகனங்களை இறக்குமதி செய்கின்றது என குற்றம் சாட்டியுள்ளார். ජනාධිපතිවරයා මැතිවරණ වේදිකාවේ කර සභාපතිතුමිය කිව්වේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරුන්ගේ පර්මිට් එක අයින් කරනවා. හැබැයි රාජ්‍ය සේවකයාගේ වෛද්‍යවරුන්ගේ පර්මිට් එක දෙනවා කිව්වා. අද මොකද කරලා තියෙන්නේ? පාර්ලිමේන්තුවේ ඉන්න අයට නම් කැබ් එකක් හම්බෙනවා. 1700ක් ගේනවා. මන් දන්නේ නැහැ කැබ් 1700 උමනවා මට අපිට තාම හොයාගන්න බැරුව ඉන්නේ. මොකද්ද ආණ්ඩුවට තියෙන මෙතරම් මේ කැබ් උමනාව කියලා. 2026 ஆண்டுக்கான பாதிட்டு திட்டத்தின் கீழ் கடற்தொழில் சமூகத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டம் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக அமுலுக்கு வந்துள்ளது. கொழும்பில் உள்ள தாமரை தடாகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் ஆரம்ப விழா நடைபெற்றுள்ளது. கடற்தொழிலாளர்கள் 60 வயதை எட்டியதும் ஓய்வூதியத்தை பெற தொடங்குவார்கள். ஓய்வூதியம் பெறும் பயனாளி மரணமடைந்தால் வாழ்க்கை துணைவருக்கு காப்பீட்டு பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் குருநகர் கடலில் சிறுவன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குருநகரை சேர்ந்த ஜோர்ஜ் ஸ்டீபன் மதிவாணன் என்ற 17 வயதான சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குருநகர் பகுதியில் கடலட்டை பண்ணையை பார்க்க நேற்றிரவு சென்ற சிறுவன் காணாமல் போயிருந்தார். சிறுவனை தேடி அப்பகுதி மக்கள் சென்றுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை குறித்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான மகரகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கம்மான வீதியில் முச்சக்கர வண்டியொன்றினுள் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் நபர் ஒருவரின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. கம்மான வீதி 4வது ஒழுங்கைக்கு அருகில் முச்சக்கர வண்டியொன்றினுள் நேற்றிரவு குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மகரகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் கல்கமோ பிரதேசத்தை சேர்ந்த 57 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 1000 போதை மாத்திரைகளுடன் 4 யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த போதைப் பொருட்கள் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனையாக இருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் அதிகாரி செனவிரட்ன தலைமையிலான போலீஸ் குழுவினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு மறுபடியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, நான் கதைக்க விரும்பவில்லை. உண்மையாகவே சந்தோஷம், உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறதுக்கு உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன், நான் சந்தோஷப்படுறேன். நான் உங்களோட ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த மனசில் இருக்கிற கனவு. நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு. இப்போ 2025 30 39 வருஷம் இருக்கு. ஸோ நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். உண்மையாகவே நல்ல ஒரு மனிதன், சுகாதாரத்துறையில் போய் பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு மனிதன். மற்றது அந்த எங்களுடைய வடக்குமார் எனக்கு என்ன சரிப்பட்டால் இதில் இருக்கிற சகல எம்பி மேரும் வந்து தங்கண்ட ஹாஸ்பிட்டலில் கதிரை இல்லை, கட்டில் இல்லை, அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் இல்லை. அது இல்லையாடாப்பா ஸ்ரீலங்காவில் உண்டு. அதை போய் இல்லைன்னு சொல்லி பிரியோசனம் இல்லை. அது இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். இல்லைன்றத அரசாங்கத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்களா, நாங்கள் எப்படியாவது சப்போர்ட் பண்ணத்தான் பார்க்கணும். சும்மா இருக்கிற சுகாதார அமைச்சருக்கு போய் இல்லை இல்லை இல்லைன்னு இப்படியே முழு பேரும் வாசிச்சா அந்த பக்கம் டாக்டர் மேட்டர் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கு, இருக்குன்னு வாசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா கஷ்டம், ஒரு கஷ்டப்பட்ட நிலையில் தான் நீங்கள் சுகாதார அமைச்சர் எடுத்திருக்கிறீங்க. ஆகவே அந்த விதத்தில் நான் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவேன், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த மலரவன் ஐயாவினுடைய நேஷனல் ஐ ஹெல்த் பாலிசியை நான் அஜென்மெண்ட் மோஷனாக கொண்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து அதையும் ஒருக்கா பாருங்க உங்களால் முடிஞ்சால். அதை விட வடக்கு மாநிலத்தில் அந்த நர்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து அதை பிளான் பண்ணப்பட்டு நான் உங்களோட ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் என்றால் எங்களுடைய சுகாதார அமைச்சர் அவர்களே, ஒரு ஸ்டாஃபை நாங்கள் கஷ்டப்படுத்தி ஒரு நாளுமே வேலை வேண்டியலாது. ஒரு ஸ்டாஃபை நாங்கள் அதை தான் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்குரிய ஆளாக்கு. நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாலும் எனக்கு இருக்கிற ஸ்டாஃபை கஷ்டப்படுத்துகிறேன் இல்லை, அவங்கள நான் எப்போவுமே சந்தோஷப்படுத்தி தான் அவங்கள்ட்ட ஒரு வேலை எடுக்க வலிக்கிறேன். நானாவே வடக்கு மாநிலத்தில் அந்த மாகாண சபையில் இருக்கிற வேலைகளையும் பாருங்க. அதை விட சுதேச மருத்துவ வைத்தியர்கள் 2000 இதெல்லாம் கதைச்சது, இவ்வளோ காலம் கதைச்சதை சமரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான். சுதேச வைத்தியர்கள் அவை கொஞ்சம் கருணை எடுங்கண்டா, நாங்களும் டாக்டர்ஸ் நீங்களும் டாக்டர்ஸ். இப்போ நாங்கள் வைத்தியர்கள் என்று சொல்லி தெரிகிறோம். ஆனால் டாக்டராக பாஸ் அவுட் பண்ணி போட்டு சுதேச வைத்தியத்துறை அவங்க இப்போ டீச்சராக தெரிகிறாங்க. அது எங்களுடைய ஃபெயிலியர். அது we have done it. எங்களுடைய முதல் இருந்த அரசாங்கங்களுடைய ஃபெயிலியர். ஸோ டைம் எடுங்கோ, அதுக்கு ஆறுதலாக டைம் எடுத்து அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ப்ளீஸ் டூ இட், வீல் டூ த மேக்ஸிமம் சப்போர்ட். அதை விட இந்த ஹோமியோபதி மெடிசின் சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த ஹோமியோபதி வைத்தியர்கள் சில பேர் பாராளுமன்றத்தில் வந்து கதைத்தவர்கள், அந்த தகுதி இல்லாத ஹோமியோபதி வைத்தியர்கள் எல்லாம் வேலை செய்கிறார்களாம், ஆனால் அதில் தகுதி உள்ளவர்கள் வேலை செய்யலை. ஸோ அந்த வழக்கை நீங்கள் மறுபடியும் போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனமுள்ள மனிதன். ஆகவே சில விடயங்களை இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாது ஏனென்றால் நான் சாதாரணமான ஒரு வைத்தியர், மெடிக்கல் எம்எஸ்சியும் முடிக்கல. ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர். ஆகவே சில விடயங்களை லாங் டேர்மாக பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் அல்லது எதிர்கட்சியில் இருந்தோன்னு உங்களுடைய சுகாதார அமைச்சில் என்ன உதவி வேணுமென்றாலும் செய்யலாம். எதிர்கட்சியில் இருந்து என்ன உதவி வேணுமென்றாலும் செய்யலாம். ஒரு கனிவான வேண்டுகோள்.